எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இணையறாரு ஜெர்னலிஸ்ட் பிரியன் சார். அவரை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம் சார், இன்னைக்கு மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தின் எஸ்ஐடி விசாரணை வேணாம்னு சொல்லி சிபிஐ விசாரணை தான் வேணும்னு சொல்லி ஒரு வழக்கு தொடுத்திருந்தாங்க. அந்த வழக்கின் விசாரணையின் தீர்ப்பு இன்னைக்கு வெளிவந்திருக்கு. அதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, அதாவது விசாரணையோட தீர்ப்பு வெளியில வரல. ஒரு சின்ன ம், திருத்தம் அதுல. அதாவது தமிழக ம், வெற்றி கழகம் என்ன மாதிரியான ஒரு மனுவோட உச்சநீதிமன்றத்தை அணுகினாங்க அப்படின்னா, ம், எங்களுக்கு எஸ்ஐடி மேல நம்பிக்கை இல்ல. ம், உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி தலைமையில ஒரு குழு அமைச்சு விசாரிக்கணும். இந்த எஸ்ஐடி மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. அவங்க சிபிஐ விசாரணை கோரல. ஆனா ஓ, இன்னைக்கு உச்சநீதிமன்றம் வேறு சிலர் போட்ட வழக்குகள்ல சிபிஐ விசாரணை கோரியிருக்காங்க. குறிப்பா ஒரு குழந்தை இறந்து போச்சு. அந்த குழந்தையோட அப்பா சிபிஐ விசாரணை கேட்டிருக்கார். அதே ம், மாரி ம், பாஜகல இருந்து உமா ஆனந்தன் கவுன்சிலர் அவங்களும் சிபிஐ விசாரணை கேட்டிருக்காங்க. அது ம், மாரி வேறு பலர் கேட்டிருக்காங்களே தவிர, விஜய் ஸ்பெசிஃபிக்கா சிபிஐன்னு கேட்கல. அவர் என்ன சொல்றாரு, ம், உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி தலைமையில ஒரு விசாரணை குழு, சிஐடி மேல நம்பிக்கை இல்ல. ஒரு விசாரணை ம், குழு அமைக்கணும் அப்படின்னா, ஒரு விசாரணை குழு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர் தலைமையில போட்டு பல்வேறு போலீஸ் அதிகாரிகள் புதுசா யாராவது உச்சநீதிமன்றம் நியமிச்சா அவங்க தலைமையில, அது தமிழ்நாடு போலீஸா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது மாநில போலீஸா கூட இருக்கலாம். எப்படி சொல்ல முடியாது. அது உச்சநீதிமன்றம் தான் டிசைட் பண்ணணும். பட் அதை பத்தின எந்த முடிவும் இன்னைக்கு எடுக்கல. ஸோ நம்ம முதல்ல இருந்தே வரலாம் ஆக்சுவலா. ஸோ இந்த வழக்குகள் பாத்தீங்கன்னா, அந்த கரூர் சம்பவம், துயர சம்பவம் நடந்த பிறகு பாத்தீங்கன்னா, மதுரை உயர்நீதிமன்ற கிளையோட வரம்புக்கு உட்பட்டு தான் கரூர். ஸோ ம், எல்லா வழக்குகளும் அங்கதான், மதுரைக்கு தான் போகணும் ஆக்சுவலா. அப்போ ம், மதுரையில என்னாச்சுன்னா, புஷி ஆனந்தையும் நிர்மல்குமாரையும் அந்த வழக்குல சேர்த்து அவரை அரெஸ்ட் பண்ண பார்க்கும்போது அவங்க தலைமறைவாயிடுறாங்க. அப்போ ம், ஆன்டிசிபேட்டரி பெயில் போடுறாங்க. அந்த ம், வழக்கு மதுரை கிளையில விசாரணைக்கு வருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ரோட் ஷோ மற்றும் பொதுக்கூட்டங்களுக்கு ஒரு நெறிமுறைகள் வகுக்கணுன்ற விஷயமும் அங்க மதுரை கிளையில வருது. அதே அன்னைக்கு அங்க ம், வந்த நாள்லயே சென்னையில இருக்கிற உயர்நீதிமன்ற மெயின் இதுல 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 இங்க என்ன நடக்குதுன்னா, நெறிகாட்டும் வழிமுறைகள் தயார் பண்ணணும். இந்த ரோட் ஷோ நடத்துறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்குன்னு ஒரு கேஸ் வருது. இது விடுமுறை கால கோர்ட்டா இருந்ததுனால அது செந்தில்குமார் நீதியரசர் அவர்கள் முன்னாடி போகுது ஆக்சுவலா. அன்னைக்கு காலையில வேற ஒரு வழக்கு வருது. அதாவது உமா ஆனந்தன் சிபிஐ விசாரணை கேட்டு வழக்கு போடுறாங்க. அதுல 2 பேர் கொண்ட பெஞ்ச் என்ன சொல்லுதுன்னா, நீங்க சம்மந்தப்படாத, உங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. அதனால தள்ளுபடி பண்றோம்னு தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஆக்சுவலா. அவங்களும் உச்சநீதிமன்றத்துக்கு அப்பீலுக்கு போனாங்க. ஸோ இந்த சூழல்ல அன்னைக்கு இந்த 2 வழக்குகளும் சைமல்டேனியஸா 2 இடத்துலயும் விசாரிக்கப்பட்டது. அங்க மதுரை பிரான்ச்ல முன்ஜாமீன் கேட்ட புஷி ஆனந்துக்கும், நிர்மல்குமாருக்கும் முன்ஜாமீன் நிராகரிக்கப்பட்டது. அதே மாரி அந்த வழிகாட்டும் நெறிமுறைகள் போடும்போது, இத பத்தின ஒரு முழு அளவு விதிகள் வகுக்கப்படணும். அதுவரையும் இருக்கிற விதிகள் பிளஸ் மாநில நெடுஞ்சாலைகள், தேசிய நெடுஞ்சாலைகள்ல கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி குடுக்கக்கூடாதுன்னு மதுரை கிளை சொல்லினாங்க. சொல்லிட்டு தள்ளி வச்சுட்டாங்க வழக்க. அதே சமயம் சென்னையில செந்தில்குமார் நீதியரசர் முன்னாடி அந்த கூட்டத்துக்கான நெறிமுறைகள் அதெல்லாம் வகுக்கணும்னு வந்த கேசும்போது, அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த வழக்குல பல ஆர்டர்ஸ் எல்லாம் போட்டார். அதுல தான் அவர் என்ன சொல்றாரு, ஒரு எஸ்ஐடி அமைச்சு விசாரிக்கணும்னு அஸ்ராகர் தலைமையில எஸ்ஐடிய போட்டாங்க. அந்த வழக்க எஸ்ஐடி போட்டது மட்டும் இல்ல, அது இந்த கூட்ட நெறிமுறைகள் போன்ற விஷயங்கள பத்தி சொல்றது மட்டும் இல்லாம, 41 பேர் உயிரிழந்த விஷயங்கள், அத கிரிமினல் வழக்காக பதிவு பண்ணியிருக்கிறத போலீஸ் தரப்பு அங்க சொல்லிச்சு ஆக்சுவலா. அப்போ தனிப்பட்ட கருத்தாக நீதியரசர் பல விஷயங்கள சொன்னார். என்ன சொன்னார்ன்னா, விஜய்க்கு தலைமை பண்பு கிடையாது. சம்பவ இடத்திலேருந்து அவர் ஓடி வந்துட்டாரு. அவங்க ஆட்கள் யாருமே அங்க இல்லன்னு போன்ற பல விஷயங்கள அவர் சொன்னார். இதெல்லாம் விஜய் தரப்ப ரொம்ப பாதிச்சதுனால தான் அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. ஸோ உச்சநீதிமன்றத்துல இன்னைக்கு இந்த வழக்குகள் விசாரணை வந்தது. மொத்தம் 5 மனுக்கள் உச்சநீதிமன்றத்துல இருந்தது. அதுல 1 தாவேக்காது, இன்னொன்னு அந்த குழந்தையோட அப்பா, இறந்து போன குழந்தையோட அப்பா, இன்னொன்னு உமா ஆனந்தன், இன்னொன்னு மணின்னு ஒருத்தர் போட்டிருந்தாரு. அப்புறம் இன்னொருத்தர் ம், பிரபாகரன் நினைக்கிறேன். இன்னொருத்தர் அவரு போட்டிருக்காரு. 5 வழக்குகள் வந்தது. அததான் இன்னைக்கு விசாரிச்சாங்க முழுக்க. ம், அவங்க உச்சநீதிமன்ற நீதிபதி என்ன சொல்றாங்க, சென்னை கிளையிலயும், மதுரை கிளையிலயும் ஒரே மாரி விஷயத்த ஒரே நேரத்துல ஏன் எடுத்துட்டீங்க? அப்படின்னு ஒரு விஷயத்த கேட்கறாங்க. இது மதுரை கிளையில தான் விசாரிக்கணும். அதுதான் ஜூரிஸ்டிக்ஷன். சென்னை கிளையில நீதியரசர் ஏன் விசாரிச்சாரு? அவர் எப்படி இத எடுத்துட்டாரு அப்படின்னு கேட்கறாங்க. அந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் தமிழக அரசுகிட்ட ஒரு திருப்தியான பதில் இல்ல. அது மட்டும் இல்ல, அவர்ட்ட வந்த வழக்குன்றது கூட்டங்களை எப்படி நெறிப்படுத்துறது, ரோட் ஷோ எப்படி நெறிப்படுத்துறது போன்ற விஷயங்கள் பத்தி தான் வழக்கு வந்தது. அதுவரையும் எதுக்கு எந்த கூட்டத்துக்கும் ரோட் ஷோக்கும் அனுமதி கொடுக்கக் கூடாதுன்ற வழக்கு தான் வந்தது. அந்த வழக்குல விசாரிக்கும்போது, எதுக்காக அந்த 41 பேர் இறந்த விஷயத்த கையில எடுத்தாரு நீதிபதி? அதுல எப்படி எஸ்ஐடி ஆர்டர் பண்ணாரு? அப்படின்ற விஷயங்கள்லாம் கேட்கறாங்க. அதுல எப்படி இந்த மாதிரியான ரிமார்க்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணாரு போன்ற விஷயங்கள்லாம் தாவேகா தரப்பு எடுத்து வைக்குது. எடுத்து வச்சுட்டு என்ன சொல்றாங்க, அந்த ரிமார்க்ஸ் எல்லாம் நீக்கணும்ன்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா எஸ்ஐடிய ரத்து பண்ணணும்னு சொல்றாங்க.
இதை பத்தி தமிழக அரசோட பதில் என்னவா இருக்குன்னா, இது வந்து கிரிமினல் வழக்கா இருக்கு. 41 பேர் இறந்து போயிருக்காங்க. அதனால வந்து நீதியரசர் வந்து அவர்ட்ட வந்த வழக்குல இந்த விஷயங்கள வந்து சொன்னாரு. அவரு எஸ்ஐடி போடணும்னு சொன்னாரு. அஸ்ராகருக்கு வந்து ஒரு திறமையான அதிகாரி. சர்வதேச வழக்கு அளவுல கூட பல வழக்குகளை விசாரிச்சு ஒரு நல்ல பெயர் வாங்கியவர். சிபிஐல பணியாற்றியவர்னு இவங்க தரப்புல சொல்றாங்க. ஆனா இவங்க சொல்றாங்க, விஜய் தரப்புல எஸ்ஐடி மேல எங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இவங்க தரப்புல சொல்றாங்க. சோ இந்த வாதங்கள் வந்து இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நீதிபதிய வந்து கேட்கிறாரு. பெரும்பாலும் சென்னை உயர்நீதிமன்றத்தை தான் கேள்வி கேட்கிறாரு. யாரு? உச்சநீதிமன்ற நீதிபதிகள், நீங்க ஏன் இந்த வழக்கை எப்படி எடுத்துனீங்க? மதுரையில தானே விசாரிக்கணும். நீங்க இதை ம், எப்படி எடுத்தீங்க? 2வது உங்ககிட்ட வந்த வழக்கு என்ன? இந்த ம், கூட்டத்தை எப்படி சரி பண்றது? விதிமுறைகளை எப்படி வகுக்கிறது? இதானே உங்ககிட்ட வந்தது. நீங்க ஏன் ம், இந்த எஸ்ஐடி அப்பாயிண்ட் பண்றது போன்ற விஷயங்கள், அப்புறம் விஜய் மேல ரிமார்க்ஸ் பாஸ் பண்றது போன்ற விஷயங்கள நீங்க எப்படி கையில எடுத்தீங்கன்னு பெரும்பாலும் வந்து உயர்நீதிமன்றத்தை தான் கேள்வி கேட்கிறார். அது எப்படி ம், அவர் முன்னாடி அவர் முன்னாடி வந்து அந்த வழக்குல வந்து தாவேகா வந்து எதிர் மனுதாரரா இல்ல. அப்படி எதிர் ம், மனுதாரரா இல்லாத ஒருத்தர் இருக்கும்போது, அவர்ட்ட விசாரிக்காம எப்படி அவர பத்தின ரிமார்க்ஸ் நீங்க பாஸ் பண்ணீங்க? அப்படின்னு ம், வந்து உச்சநீதிமன்றம் சென்னை ஹைகோர்ட்ட கேள்வி கேட்குது. ஸோ ம், பெரும்பாலும் சென்னை ஹைகோர்ட்ட வந்து நீதியரசர் செந்தில்குமாருடைய அந்த முடிவுகள வந்து தான் நீதியரசர் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு ம், இவங்க கிட்ட வந்து இவங்க தமிழ்நாடு அரசு சொல்ற பதில் என்னன்னா, அது வந்து 41 பேர் இறந்ததுனால கிரிமினல் வழக்கா பதிவு செய்யப்பட்டது. அதனால ம், வந்து அந்த விஷயத்துல வந்து நீதியரசர் வந்து ஒரு எஸ்ஐடி போட்டாரு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. ம், இது ம், எவ்வளவு தூரம் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த விஷயத்துல தமிழக அரசு சொன்னதுல கன்வின்ஸ் ஆனாங்கன்றத பொறுத்திருந்து ம், தான் பார்க்கணும் நம்ம. ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்க இந்த கேஸ கடைசியில தள்ளி வச்சிருக்காங்க. ம், அதனால ம். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கன்வின்ஸ் ஆனாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் ஓகே. விஜய் தரப்பு வந்து சிபிஐ விசாரணை கோரவில்லை. அவங்க வந்து ம், என்ன சொன்னாங்கன்னா, உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி தலைமையில ஒரு விசாரணை குழு, இந்த எஸ்ஐடி மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. ஸோ வேற ஒரு எஸ்ஐடி அல்லது அந்த தலைமையில குழு அவங்க என்ன டிசைட் பண்றாங்களோ அது அப்படின்னு ம், கேட்டாங்களே தவிர சிபிஐ கேட்கல. ஆனா அதே ம், சமயம் இறந்து போன குழந்தையோட அப்பா என்ன சொல்றாரு, இந்த ம், ஸ்டேட் கவர்ன்மெண்ட் போட்ட எஸ்ஐடி மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. எங்களுக்கு ம், ம், சிபிஐ விசாரணை தான் தேவைன்னு அவர் வலியுறுத்தி சொல்றாரு. ம், ம், அப்புறம் இன்னொரு வ அப்பீல் போன இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, கூட்டத்துல வந்து நம்பர் இல்லாத ஆம்புலன்ஸ்லாம் வந்தது. கூட்டத்துல ம், ரவுடிகள்லாம் உள்ள புகுந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்றாரு. அதுக்கு வந்து ம், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து அதெல்லாம் கேட்டுக்கிறாங்களே தவிர ஒண்ணும் ரியாக்ட் பண்ணாத இருக்காங்க. ம், அதே ம், ம், சமயம் ஒரு விஷயத்த சொல்றாங்க. ம், ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் நீங்க குறை சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த விஷயத்துல உண்மை என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, தமிழக அரசு தரப்புல என்ன சொல்றாங்க, விஜய் வந்து 12 மணிக்கு வர வேண்டியவர் சாயந்தரம் 7 மணிக்கு தான் வந்தாரு. ம், இந்த ம், மாரி ரவுடிகள்லாம் பூந்துட்டாங்கன்னு சொல்றது வந்து தவறான ஒரு தகவல் அப்படின்னு ம், சொல்லிட்டு, இன்னொரு விஷயம் சொல்றாரு. அந்த மனுதாரர் ஒருத்தர் சொல்றாரு. அவங்க வக்கீல் சொல்றாரு. இது மாரி இரவுல வந்து அவசர அவசரமா வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க அப்படின்னு ம், சொல்றாரு. அதுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல இரவுல வந்து பண்ணலாம். ம், உடற்கூறு பண்ணலாம். போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம். மாவட்ட ம், நிர்வாகம் அனுமதியோட பண்ணலாம். உச்சநீதிமன்றம் அனுமதிச்சா பண்ணலாம். ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல பண்ணலாம்னு சொல்லியிருக்கு. நீதிமன்ற நீதிபதிகள் அத ஒத்துக்கிறாங்க. அத பண்றது சரின்னு. ம், அதுல 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 ஒண்ணும் தவறு இல்லன்னு அவங்க ஒத்துக்கிறாங்க. ம், ம், அதே சமயம் பார்த்தீங்கன்னா வந்து, தமிழக அரசு வந்து முழுக்க முழுக்க இன்னைக்கு வந்து ரொம்ப கபில் சிபல், முகுல் ரோஸ்தகி போன்ற பிரபல வழக்கறிஞர்களை வச்சு தான் ஆர்க்யூ பண்ணாங்க. ம், ம், இருந்தாலும் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தோட அந்த ஜூரிஸ்டிக்ஷன் மீறி சென்னை உயர்நீதிமன்றம் செயல்பட்டதுன்னு ம், உச்சநீதிமன்ற நீதிபதிகளோட பேச்சிலிருந்து நமக்கு கரெக்ட்டா தெரியுது. அதே ம், சமயம் பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்துல வந்து அ விஜயுடைய கோரிக்கை, அ ம், உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி தலைமையில ஒரு குழு, அ அல்ல இந்த எஸ்ஐடிய ரத்து பண்றது. ம், அந்த 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 விஷயத்துக்கு எந்த விதமான ஒரு தடையும் குடுக்கல. ம், இப்போ ம், முழு விஷயத்தையும் கேட்டுட்டு என்ன பண்ணாங்க, உச்சநீதிமன்றம், நீங்க முழு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுங்க. மறுபடியும் நீங்க ஒரு முழு ரிப்ளை குடுங்க. விரிவான மனு ஒண்ணு தாக்கல் பண்ணுங்கன்னு தமிழக அரசுக்கு வந்து சொல்லிட்டு, தேதி ம், குறிப்பிடாம ஒத்தி வச்சுட்டாங்க. அப்போ தமிழக அரசுக்கு ஒரு தற்காலிக நிம்மதி இதுல, ஒத்தி வச்சதுல. அவங்க இனிமே பதில் மனு தாக்கல் பண்ணுவாங்க, போகும் ம், வரும். அதே சமயம் எஸ்ஐடிக்கு தடை இல்ல. ம், அஸ்லாகருக்கான எஸ்ஐடிக்கு இதுவரையும் தடை இல்ல. அப்ப ம், எஸ்ஐடிக்கு தடை இல்லன்னா, எஸ்ஐடி விசாரணைய தொடரும். அதுவும் ம், வந்து விஜய் தரப்புக்கு வந்து ஒரு பின்னடைவு. முக்கியமான ம், அடுத்து எந்த ஹியரிங் வருது, அது அடுத்தடுத்து கேஸ் அடுத்தடுத்து நகரும்போது எப்படிப்பட்ட ஒரு முடிவு வரும்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு லெவல்ல எஸ்ஐடிக்கான தடை இல்ல. அது ம், கிளியரா தெரியுது. எஸ்ஐடிக்கான தடை இல்ல. அப்ப எஸ்ஐடி தன்னோட விசாரணைய தொடரும். அதே மாரி பார்த்தீங்கன்னா வந்து உச்சநீதிமன்ற குழு போடுறத பத்தியும் அந்த மாரி எதுவும் சொல்லல. அதே மாரி விஜய பத்தி நெறைய ரிமார்க்ஸ் பாஸ் பண்ணாங்க சென்னை உயர்நீதிமன்றம். ம், அதற்கான தடையும் எதுவும் அத ரிமூவ் பண்ற மாரியான விஷயங்களும் உச்சநீதிமன்றம் எதுவும் சொல்லல. அப்படி ம், பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நடந்த விஷயத்துல சென்னை ஹைகோர்ட் எடுத்த முடிவ வந்து உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டது. பல கேள்விகளுக்கு வந்து தமிழக அரசுகிட்ட இருந்து திருப்தியான பதில் இல்ல. ஆனாலும் ம், முடிவுல பார்க்கும்போது தமிழக அரசுக்கு ஒரு தற்காலிகமான நிம்மதி கிடைச்சிருக்கு.
விஜய்க்கு வந்து ஒரு பின்னடைவு சந்திச்சிருக்காரு. அவருடைய பிரேயர் எதுவுமே இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டு எந்த விதமான ஆர்டரும் போடல. அதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை ஆக்சுவலா. இப்ப தமிழக அரசு சொல்லப்பட்ட திருப்பம் உண்மையிலேயே திருப்பமா இல்ல வேற ஏதாவது டைரக்ஷனுக்கு இவங்க மாத்தி விடுறதுக்கு ட்ரை பண்ற மாதிரி தெரியுதா? இல்ல இப்போ வந்து தமிழக அரசு வந்து முழுசா ஒரு பதில் மனு தாக்கல் பண்ணுவாங்க. இப்ப இன்னைக்கு நடந்த விசாரணையை ஒட்டி இந்த 5 பேர் மனு தாக்கல் அப்பீல் தாக்கல் பண்ணிருக்காங்க இல்லையா? அதை ஒட்டி ஒரு விரிவான மனு தாக்கல் பண்ணுவாங்க. ஏன் வந்து தனி நீதிபதி அந்த மாதிரி ஆர்டர் போட்டாரு? அப்புறம் கூட்டத்துல ரவுடிகள் வந்தாங்களா? ஆம்புலன்ஸ் வந்ததா? இரவுல உடற்கூறு நடந்த விஷயத்தை எப்படி எந்த அத்தாரிட்டியில அதை பண்ணினாங்க? போன்ற விஷயங்கள். அப்புறம் வந்து எதனால இந்த ஸ்டாம்பீட் ஏற்பட்டது? நெருக்கடி ஏற்பட்டு எப்படி தள்ளுமுள்ளுல வந்து மயக்கமடைஞ்சு உயிரிழந்தாங்க? அதெல்லாம் பத்தி அப்புறம் ஒரு விரிவான மனு. இதுல சதியெல்லாம் எதுவும் கிடையாது. இது ஒரு விபத்துன்ற விஷயங்கள்ல அவங்க பண்ணுவாங்க. அவங்க அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் விஜய் தரப்பு வச்சாங்க. காவல்துறை தான் வந்து விஜய் வந்து நீங்க போங்க இங்க இருக்காதீங்கன்னு கிளப்பி விட்டாங்க. இல்லாட்டி விஜய் வந்து அங்கேயே இருந்து பாதிக்கப்பட்டவங்களை பார்த்திருப்பாருன்னு. அதற்கான பதில் மனுவே இப்போ வந்து தமிழக அரசு கொடுக்கணும். காவல்துறை என்ன பண்ணிச்சு? காவல்துறை தான் விஜயை தள்ளி விட்டதா? அதை அவர் சொல்றாரு அங்க வந்து என்ன வந்து காவல்துறை அங்க நிக்க வேணாம், நீங்க போயிடுங்க, நீங்க போயிடுங்க, நீங்க போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் நான் திருச்சி வந்து சென்னை வந்துட்டேன்னு சொல்றாரு. அது உண்மையா இல்லைன்றது இனிமே தமிழக அரசு பதில் மனு தாக்கல் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ மொத்தத்துல பார்க்கும்போது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தெளிவா ஒரு விஷயத்தை என்ன சொல்றாங்கன்னா, தமிழக அரசு பதில் மனு தாக்கல் பண்ணோம்னா ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அன்னைக்கு மறுபடியும் விசாரணை நடக்கும். ஆனால் இந்த இடைக்காலத்துல எஸ்ஐடி விசாரணைக்கு எந்த விதமான தடையும் வந்து சுப்ரீம் கோர்ட் போடல. அதே மாதிரி விஜய் கேட்ட அந்த உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி தலைமையில குழுவும் போடல. அதே மாதிரி விஜய் மீது பாஸ் பண்ணப்பட்ட அந்த ரிமார்க்ஸ் இருக்குல்ல, சென்னை நீதிபதி உயர்நீதிமன்ற நீதிபதி பாஸ் பண்ண ரிமார்க்ஸ், தலைமை பண்பே கிடையாது, சம்பவ இடத்தை விட்டு ஓடி வந்து விட்டார், இந்த ரிமார்க்ஸையும் எக்ஸ்பெஞ்ச் பண்ற மாதிரி அதை வந்து நீக்கிற மாதிரியான எந்த உத்தரவையும் போடல. சோ விஜய்க்கு வந்து இன்னைக்கு நடந்த விசாரணைகளை பார்க்கும்போது, முடிவுல பார்க்கும்போது விஜய்க்கு எதிர்பார்த்த ஆர்டர் எதுவும் கிடைக்கல. அவருக்கு ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்கார். வரப்போற காலத்துல அவர் வந்து எப்படி அவருக்கான ஆர்டர் வருமா இல்லையான்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனால் அவர் ஒரு விஷயம், சிபிஐ விசாரணை அவர் கேட்கவே இல்லை. உச்ச நீதிமன்றத்தோட முன்னாள் நீதிபதி தலைமையில ஒரு குழு, அவங்க போடுற எஸ்ஐடி அப்படின்னு தான் கேட்கிறாரு தவிர சிபிஐ விசாரணை கேட்கவே இல்லை. அது என்ன கேட்கலன்னா, சிபிஐன்னு போட்டா அது மத்திய அரசு கையில போயிடும். மத்திய அரசு கையில அதே சிபிஐ வந்து விஜய் வந்து விமர்சிச்சிருக்காரு. அது சிபிஐ வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸோட கைப்பாவை சிபிஐன்னு ஏற்கனவே விஜய் விமர்சிச்சிருக்காரு அந்த சிவகங்கை காவல் மரண கேஸ்ல. அதனால அவர் வந்து சிபிஐ விசாரணை கேட்கல. ஆனா பாதிக்கப்பட்ட இறந்து போன குழந்தையின் அப்பா கேட்டிருக்காங்க, வேற ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதனால இதெல்லாம் கணக்கில் எடுத்துட்டு உச்சநீதிமன்றம் வரப்போற காலகட்டங்கள்ல என்ன மாதிரி ஆர்டர் போடும் நமக்கு தெரியாது. ஆனால் அடிப்படையான விஷயம், இன்னைக்கு தற்காலிகமான ஒரு நிம்மதி தமிழக அரசு கிடைச்சிருக்கு. உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு குட்டு வச்சிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்து ஒரு பின்னடைவு சந்திச்சிருக்காரு. இதுதான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் நடந்த விஷயங்கள். மக்கள் பொதுவாவே இந்த வழக்க பார்க்கும்போது இது ஒரு அரசியல் திருப்பமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு இல்லையா, பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு. இத வந்து இந்த வழக்கின் இப்ப வந்து தேதி குறிப்பிடாமல் வந்து ஒத்தி வச்சிருக்கிறத வந்து மக்கள் வந்து எந்த மாதிரியாக பார்க்கப்படலாம்? இதுல மக்கள் பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. ஏன்னா கோர்ட்டுக்கு நீங்க போன பிறகு கோர்ட் என்ன நடைமுறைகளை கையாளுதோ நம்ம அதெல்லாம் கேள்வி கேட்க முடியாது. கோர்ட் வந்து ஒரு நடைமுறையை கையாளுது. அது வந்து இன்னைக்கு எழுப்பப்பட்ட பல விஷயங்களை குறித்து தமிழக அரசு முதுவா பதில் மனு தாக்கல் பண்ணணும். இன்னைக்கு தாவேகா தரப்பு நிறைய விஷயங்களை எழுப்பித்து நான் சொன்னேன் இல்லையா? அதாவது எப்படி என்னை பத்தி ரிமார்க்ஸ் பாஸ் பண்ணாங்க, எப்படி எஸ்ஐடி அப்போ ரத்து பண்ணணும் ஏன் சொல்றோம் நாங்க, இந்த மாதிரி பல விஷயம், ஏன் உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதியோட தலைமையில குழுவை கேட்கிறோன்றதுக்கு தமிழக அரசு மேல நம்பிக்கை இல்லை போன்ற பல விஷயங்கள் எடுத்து வச்சாங்க இல்லையா? அதே மாதிரி வேறு பலரும் எடுத்து வச்சாங்க. ரவுடிகள்லாம் கூட்டத்துல பூந்துட்டாங்கன்னு வச்சாங்க. அப்புறம் ராத்திரி உடற்கூறு நடந்தது வச்சாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து தமிழக அரசு முழு பதில் மனு தாக்கல் பண்ணணும். இது கோர்ட்டுடைய நடைமுறை. இது கோர்ட் இப்போ அடுத்தது இவங்க பதில் மனு தாக்கிறதுக்கு ஒரு 15 நாள் ஆகும் வச்சுக்கோங்க. 15 நாள் 10 நாள் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு கூடும் கோர்ட். அது இன்னும் 15 20 நாள் ஆகும். அதுக்கு நடுவுல எஸ்ஐடிக்கு எந்த தடையும் கிடையாது. எஸ்ஐடி வந்து இப்போ அடுத்தது வந்து விஜயை கூட விசாரணை கூப்பிடலாம். தடை இல்லாதனால விஜயை கூட விசாரணை கூப்பிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. புஷி ஆனந்துக்கும் இவருக்கும் நிர்மல்குமாருக்கும் இப்போ வந்து முன்ஜாமீன் வந்து அப்பீலுக்கு போவாங்கன்னா இன்னைக்கு அப்பீல் போல, அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போல, அவங்க தலைமறைவாவே ஓடிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்த வழக்குல ஏதாவது ஒரு திருப்பம் வரும், ஏதாவது வந்து எஸ்ஐடியை ரத்து பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட், நம்ம வந்து முன்ஜாமீன் கேட்டு அப்புறம் போலான்னு வெயிட் பண்ணியிருந்தாங்க. இப்போ எஸ்ஐடிக்கு தடை போடாதனால இப்போ இவங்க வந்து முன்ஜாமீன் போறதும் டிலே ஆகும். அப்போ தமிழக போலீஸ் அவங்கள வந்து எஸ்ஐடி வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடைக்காத நிலையில அவங்களை கைது பண்றதுக்கான முழு நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆக்சுவலா யாரைய புஷி ஆனந்தையும் நிர்மல்குமாரையும். ஸோ இன்னைக்கு வழக்குல வந்து விஜய்க்கு எந்த விதமான சாதகமான ஆர்டர்ஸும் கிடைக்காதனால
ஸோ இன்னைக்கு நிலைமையை பார்க்கும்போது புஷி ஆனந்தும் நிர்மல்குமாரும் விரைவில் கைதாவது உறுதி என்பது என் கருத்து ஆக்சுவலா. இப்ப தமிழக அரசின் அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும் இந்த விசாரணையில? இன்னைக்கு நடந்த முழு விஷயங்கள் தாவேகா சார்பில் எழுப்பப்பட்ட முழு விஷயங்கள் இருக்குல்ல, அந்த விஷயங்களுக்கெல்லாம் பதில் சொல்றதுதான் வந்து தமிழக அரசோட கடமையா இருக்கும். அதுக்கான முழு பிரமாண பத்திரம் மனு தாக்கல் பண்ணுவாங்க. அந்த அந்த மனு தாக்கல் பண்ண பிறகு அதை வந்து விஜய் தரப்புக்கும் மற்ற வழக்கு போட்ட மற்ற 4 பேருக்கும் அனுப்புவாங்க. அவங்க பதில் மனு தாக்கல் பண்ண பிறகு மறுபடியும் விசாரணை ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி ஆரம்பிக்கும். இதெல்லாம் குறைஞ்சபட்சம் அடுத்த ஒரு 20லிருந்து 30 நாள் வரையும் போகலாம்னு நினைக்கிறேன். இன்னும் 1 மாசம் வரையும் போகலாம். ஒரு விஷயம் தெளிவா தெரியுது, நடக்கிற விசாரணையை எந்த விதத்திலையும் தடை பண்றதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ரெடியா இல்லை ஆக்சுவலா. அசராகருக்கு வந்து ஒரு நேர்மையான அதிகாரி, அவர் நியாயமா பண்ணுவார்னு சுப்ரீம் கோர்ட் நம்புறதுனாலதான் அந்த எஸ்ஐடி விசாரணைக்கு தடை எதுவும் போடாது இருக்காங்க ஆக்சுவலா. அப்போ விசாரணையை தொடரலாம்னு சொல்லும் போது சம்பந்தப்பட்ட ஆளுங்களெல்லாம் விசாரணைக்கு கூப்பிடுறது வந்து அசராகர் கையில தான் இருக்கு. விசாரணையை விரைவுபடுத்துறது, கூப்பிடுறது போன்ற விஷயங்கள், அரெஸ்ட் பண்றது போன்ற விஷயங்கள்லாம் அசராகர் கையில தான் இருக்கு. அதனால இப்போ அவங்க பேச்சுவாக்குல உச்ச நீதிமன்றம் சொன்ன விஷயங்களை பத்தி தான் நம்ம பேசினோம். கடைசியா வந்து தேதி குறிப்பிடாம ஒத்தி வச்சுட்டு தமிழக அரசு பதில் மனு தாக்கல் பண்ணிட்டாங்கன்ட்டு. ஆனால் அவங்களுடைய ரிட்டர்ன் ஆர்டர், உச்ச நீதிமன்றத்தோட ரிட்டர்ன் ஆர்டர் வரும் பொழுது அதுல ஏதாவது புதுசா சேர்த்திருக்காங்களா, இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேல வரும் ஆக்சுவலா. அதுல இப்ப நம்ம பேசினதுக்கு மாறான ஏதாவது விஷயங்கள் இருக்கா இல்லையான்றதை பொறுத்து இருந்தா பார்க்கணும். பொதுவா அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. சில சமயம் ரிட்டர்ன் ஆர்டர்ல வந்து வேற விதமான விஷயங்கள் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால பொறுத்து இருந்து பார்க்கலாம். இதுவரை உச்சநீதிமன்றம் நடந்து கொண்ட அவங்களுடைய அந்த ப்ரொசீடிங்ஸ்ல இருந்து நம்ம புரிந்து கொண்ட விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கோம், அவ்வளவுதான் வியூவர்ஸ்க்கு. இப்ப சென்னை உயர்நீதிமன்றத்தின் வாதத்தின் போது வழக்கறிஞர் அங்க வந்து விஜய் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அங்கிருந்து தப்பி சென்றார் அப்படின்னு பகிரங்கமா வந்து சொன்னாங்க அரசு தரப்பு வழக்கறிஞர். இப்படி வந்து ஓபன் ஸ்டேட்மெண்டா வந்து சொல்றதுக்கு ரீசன் என்னவா சார் இருந்திருக்கும் எடுத்தோனையுமே? இல்ல, அதாவது அவர் வந்து 20 நிமிஷத்துல அவர் வந்து ஸ்பாட்ல இருந்து கிளியர் பண்ணி அவர் திருச்சி ஹைரோடுக்கு போயிட்டார். அவர் ஆக்சுவலா அங்க இருந்து ஒரு 50 மீட்டர் மூவ் பண்றதுக்கே 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆச்சு அந்த கிரௌட்ல. ஆனா இந்த சம்பவங்கள்லாம் நடந்த உடனே 20 நிமிஷத்துல அந்த கிளியர் ஆகி அவர் திருச்சி மெயின் ரோடுக்கு போயிட்டார். அது வந்து போலீஸ் ஏற்பாடு பண்ணி கொடுத்து வழியை விலக்கி கொடுத்து அவர் அனுப்பிச்சிருக்கலாம் ஒருவேளை. ஆனால் அது வந்து போலீஸ் சொல்லி தான் அவர் போனாரா, இல்ல அவரே வந்து சம்பவத்தை பார்த்து பயந்து போயிட்டாரா, நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும் இங்க இருந்தான்னு போயிட்டாரா தெரியாது. அதெல்லாம் வந்து இனிமே தமிழக அரசு பதில் மனு தாக்கல் பண்ணும்போது தான் அதெல்லாம் வரும் ஆக்சுவலா. ஏன்னா எங்களை வந்து போலீஸ் தான் அனுப்பிச்சதுன்னு விஜய் தரப்பு வழக்கறிஞர் சொல்றாரு. எங்களை போலீஸ் தான் வந்து நீங்க இங்க இருக்காதீங்க, நீங்க போயிடுங்கன்னு சொன்னாங்க. அதனாலதான் நாங்க போயிட்டோம், இல்லாட்டி நாங்க அங்கேயே இருந்து பாதிக்கப்பட்டவங்கள பார்த்துருப்போம்னு விஜய் தரப்பு சொல்றாங்க. அந்த பாயிண்ட்ல இருக்கும்போது அதுக்கான பதில வந்து தமிழக அரசு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு என்பது என்னுடைய கருத்து. இப்போ வந்து விஜய்க்கு எது சார் நல்லது? இந்த எஸ்ஐடி மூலியமா போய் விசாரணை செய்யறது விஜய்க்கு நல்லதா, இல்ல சிபிஐ மூலியமா போறது நல்லதா? அதாவது எஸ்ஐடி மூலமா விசாரிச்சதுன்னா விஜய்க்கு வந்து ஒரு அரசியல் ரீதியா வந்து ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா அவர் வந்து திமுக கவர்மெண்ட் எதிர்த்து வந்து அவரோட அரசியல் திமுக எதிர்த்து தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ எனக்கு இந்த எஸ்ஐடி மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரு இது மேல நம்பிக்கை இல்லை, அவங்க என்ன ரிப்போர்ட் கொடுத்தாலும் எனக்கு நம்பிக்கை இல்லை, எங்களை பழி வாங்குறதுக்காக பண்றாங்க, அது எதுன்னு ஏதாவது ஒரு பேசுறதுக்கான வாய்ப்பு, அரசியலா மாற்றத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தமிழ்நாட்டில் எஸ்ஐடி விசாரணை இருக்கும்போது அரசியல் ரீதியா அது கோர்ட்ல கேஸ் எல்லாம் போக வச்சுக்கோங்க, வெளியில பேசுறது ஈஸியா இருக்கும். அவருக்கு எலெக்ஷன் வரும்பொழுது இதெல்லாம் பேசுறது ஈஸியா இருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்டோட எஸ்ஐடினா அதை எழுத்து பேசுறது அவருக்கு ஈஸி. அதே மாதிரி ஆனா உச்ச நீதிமன்றம் வந்து சிபிஐக்கு கொடுத்து வச்சுக்கோங்களேன், அப்ப சிபிஐன்னா மத்திய அரசு கையில போயிடும். சிபிஐன்றது வந்து விஜய்க்கே உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம். ஆனால் மத்திய அரசு கையில போச்சுன்னா மத்திய அரசு வந்து விஜயையும் வழக்குல சேர்க்கிறதா, விஜயை கைது பண்றதா, இல்ல வேற எந்த எப்படி இந்த வழக்கை கொண்டு போறது, எலெக்ஷன் நேரத்துல இந்த வழக்கை விசாரிச்சு திமுக அரசு தான் காரணம், திமுகவுடைய பாதுகாப்பு குறைபாடுகள் போலீஸ் தான் காரணம், இல்ல ரவுடிகள்லாம் உள்ள வந்துட்டாங்க, சதி இருக்கு இதுக்கு பின்னாடி, இது இன்னும் டீட்டெயிலா விசாரிக்கணும், அந்த மாதிரி ஏதோ அறிக்கை கொடுத்தாங்க வச்சுக்கோங்களேன், அப்படியே ஏதோ அது வந்து விஜய்க்கு அட்வான்டேஜ். விஜய்க்கு வந்து அப்ப நாங்க சொன்னது கரெக்ட் அப்படின்னு சொல்றதுக்கு வசதியா இருக்கும். இதெல்லாம் நடக்க தெரியாது. ஆனா அதே சமயம் சிபிஐ கையில போச்சுன்னா மத்திய அரசு அதை பயன்படுத்தி விஜய் வந்து தூண்டில் போட்டு எழுப்பாங்க இதுக்கு கூட்டணிக்கு வந்துரு, இல்லாட்டி நாங்க வந்து உங்களை விசாரணை கூப்பிடுவோம், உங்களை அரெஸ்ட் பண்ணுவோம், இல்ல நாங்க வந்து தமிழக அரசு மேல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி ஏதாவது ஏதோ ஒண்ணு. அதாவது சிபிஐ வந்து விஜயே சொன்ன மாதிரி அது பிஜேபி RSS ஓட கைப்பாவையா இருக்கு. அந்த எப்படி வேணா அந்த மத்திய அரசு பயன்படுத்தும். அதனால மத்திய அரசு வந்து இது அரசியல் ரீதியாகவும் பயன்படுத்தலாம், திமுக அரசுக்கு எதிராகவும் பயன்படுத்தலாம், எலெக்ஷன் நெருங்கும் போது விஜய்க்கு எதிராகவும் பயன்படுத்தலாம், விஜய் மிரட்டத்துக்கும் பயன்படுத்தலாம். அதனால விஜய் வந்து அவர் சொன்ன கருத்து கரெக்ட், சிபிஐ வந்து பாரபட்சமா இருக்குன்றது கரெக்ட். அதனால அதுகிட்ட போறத விட தமிழக அரசுட்டே இருந்தா அவர் அரசியல் ரீதியா விஜய்க்கு வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றது என்னுடைய கருத்து. அப்ப இப்ப இத வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எப்படி அணுகுவாங்க சார்?
அவங்க பெரும்பாலும் இந்த எஸ்ஐடியில் அவங்க தலையிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தலையிடணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கே வந்து அதோட செயல்பாடுகளுக்கு தடை வச்சிருப்பாங்க. இன்னைக்கே அதை கண்டினியூ பண்றதுக்கு அலோவ் பண்றது மூலமாக அதுக்கு அதை பத்தின எந்த விதமான இதுவும் இல்லாம கண்டினியூ பண்ண அது எந்த விதமான ஆர்டரும் போடாம கண்டினியூ பண்ண சொல்றதுல இருந்து அவங்க சிபிஐக்கு கொடுக்குற ஐடியா அவங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. ஆக்சுவலா அது இறுதி கட்டத்துல எப்படி முடிவு பண்ணுவாங்கன்னு தெரியாது. அப்ப ஏதாவது தனி விசாரணை குழு அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, உச்ச நீதிமன்ற ஒரு முன்னாள் நீதிபதி யாரோ ஒருத்தரை போட்டு அவர் தலைமையில் அஸ்தராகருக்கு விசாரிப்பான்ற மாதிரி ஏதாவது பண்ணுவாங்களே தவிர, மற்றபடி வந்து சிபிஐக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு தடை போடாததுனால சிபிஐக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவுன்னு நான் நினைக்கிறேன். சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து இணைந்தமைக்கு நன்றி சார். நன்றி, தேங்க்யூ.